தரிசனம் தந்த சாயப்பா. நேற்று கோவிலில் நடந்த மிகப்பெரிய அற்புதம் தெரிந்து கொள்ள ஆசையா? கேட்பதற்கு நீங்க தயார் இல்லைன்னா உங்க கர்மா மோசமான வாழ்க்கையை விளைவிக்கும். உங்கள ஒருவன் எதிரியா மாறுவான். காலம் அப்படிப்பட்டது. இப்பொழுதே உங்களை பாதுகாத்துக்க பதிவுகளை ஆழமா நேசிச்சு கேளுங்க. பல தரப்பட்ட உண்மைகளை நீங்க தெரிஞ்சுக்க நாம புத்திசாலித்தனமா இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனையும் இன்னொரு மனுஷன் இயக்குறான். அவன் இயக்குனா அவன் வாழ்க்கை எவ்வளவு மோசமா போகுன்றது இந்த பதிவு சொல்லப்பட்டுள்ளது. நீங்க யாரையும் ஏமாத்தல. உங்க சுய சம்பாதியத்தை வச்சு நீங்க சிறப்பா வாழ்ந்தீங்க. ஆனாலும் நீங்க வீழ்த்தப்படுவது நிச்சயம். வீழ்த்தப்படாமல் இருப்பதற்கு நீங்க செய்ய வேண்டிய வழிகள் என்ன அப்படின்றத இந்த பதிவில் சொல்லப்பட்டு உள்ளது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே இறைவன், ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாய்ரா. என் உயிரின் உயிரானவர்களே, நேத்து நான் முழு டீட்டெயில்டாக சொல்லல கோயிலில் என்ன நடந்துச்சுன்னு. இங்க ஒரு விஷயங்களும் அவரால் வகுக்கப்படுகிறது. நம்ம அன்பே சாயில என்னென்ன விஷயத்தை எல்லாம் சொல்றோமோ அது தனிப்பட்ட மனுஷன் சொல்லல. சொல்வது அத்தனையுமே சாயப்பா மட்டுமே. இதை நம்ம பல இடத்துல சொல்லியிருக்கோம். இதை எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, என்னமோ அன்பே சாயில ஒரு பதிவு கொடுக்குறாங்க. விருப்பப்பட்டா கேட்கலாம், விருப்பப்படலைன்னா கேட்க வேண்டாம், அப்புறம் கேட்டுக்கலாம். இல்லை நமக்கு தான் இந்த பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி தவிர்க்கக்கூடியவர் மனிதர்களும் இருக்காங்க. நான் யாரையும் குறை சொல்லலை, யாரையும் ஏன் இப்படி பண்ணுறீங்க நான் கேட்கவும் இல்லை. ஏன்னா யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆனாலும் உண்மைகளை சொல்லாமல் இருக்கவும் கூடாது. என்கிட்ட நிறைய பேர் சந்தேகம் கேட்குறீங்க. கேட்குறவங்க அத்தனை பேரும் அன்பே சாயை ஆடிக்கு ஒரு தடவையும் அமாவாசைக்கு ஒரு தடவையும் பார்க்குறவங்க. ஸோ தினந்தோறும் பார்ப்பதை விருப்பம் இல்லை. ஆனால் பிரச்சனைகள் மட்டும் தீர்க்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. பிரச்சனைகள் தீர்க்கணும்னா பதிவை பார்க்கணும், பதிவில் சொல்கிறத கேட்கணும். கேட்டால் வாழ்க்கையில் 100% வெற்றி. அப்போ ஏன் இந்த வார்த்தைகளை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நேற்று சாயப்பாவை அவரை நான் மனசில் நினைக்கும் போது ஒரு சில விஷயங்கள் எனக்குள்ள தோணுச்சு. நீங்க சொல்லி நாம செய்கிறோம். ஆனால் ஏன் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் நல்லது பக்கம் நிற்க மாட்டேன்றாங்க? தேவையில்லாத பழக்க வழக்கத்துக்கு ஏன் அடிமையாகிறாங்க? இதெல்லாம் கேள்விகளா நிற்குது. பதில்கள் அவருடைய முகம் எனக்கு ஒரு எப்பயும் போல ஒரு பொன் சிரிப்பு. முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம வரணுமா?
இல்லை இப்போவே நம்ம ஆரம்பிக்கலாமா? அதாவது எல்லாமே போனதுக்கு அப்புறம்தான் நாம் இறைவன்கிட்ட முழுமையாக சரணடையலாமா, இல்லை இப்போ இருக்கும்போதே முழுமையாக சரணடையலாமா? யாருக்கு நல்லது கிடைக்கும்? எல்லாம் போனதுக்கு அப்புறம் ஒரு மனுஷன் கடவுள்கிட்ட தஞ்சம் அடையிறானா அவனுக்கு பெருசாக ஒன்றும் பலன் இல்லை. ஆனால் எல்லாமே இங்கே இருக்கும்போதும் கடவுள்கிட்ட அவன் தஞ்சம் அடைகிறானா அவன் பெறப்போவது அப்படின்றது 1000 இல்லை, லட்சம் இல்லை, அதற்கும் மேலே. நேற்று ஒரு விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக கோவிலுக்கு போகணும் அப்படின்னு. அதாவது இன்னைக்கு சிவராத்திரி, இன்னைக்கு நைட்டு 10 to 11 லைவ் இருக்குது, மறந்துடாதீங்க. நல்ல வேளை ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ 10 to 11 லைவ், கரெக்டாக 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 11 மணி வரைக்கும் நாம் லைவில் இருக்கணும். அதுக்கப்புறமா நான் ஈஷாவுடைய ப்ரோக்ராம் டிவியில் இருக்கு இல்லையா, அவருடைய அந்த மியூசிக், அந்த சிவன் பற்றி டான்ஸ், இதெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதை நான் கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் முடிஞ்சால் பாருங்கள், நோ ப்ராப்ளம். ஏன்னா அந்த மியூசிக்லாம் ரொம்ப நமக்கு பிடிக்கும். நல்ல சவுண்டு வச்சுக்கிட்டு ஹெட்ஃபோனில் வச்சு கேட்கும்போது அது ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். அதில் 10 to 11 லைவு முடித்ததுக்கப்புறம் நான் அந்த ஈஷாவோட ப்ரோக்ராமில் இது பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் கரெக்டாக லைவுக்கு வந்துருங்க. நேற்று எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் நடந்தது தெரியுமா கோவிலில்? வழக்கம் போல் கோயில் சாத்திர நேரத்தில் தான் நாங்கள் போனோம். நான் நேற்று நைட்டு அதை கொடுக்கலாமான்னு பார்த்தேன். ஏன்னா நேற்று 1 hour ஆடியோன்றதால என்னால் அதை கொடுக்க முடியல. அப்போ என்னமோ ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. போனோம், அர்ச்சனை பண்ணோம், சிவன் கோயிலுக்கு தான் போனோம். ரொம்ப சூப்பராக செம்மையாக இருந்தது. அன்பே சாய்க்கு அர்ச்சனை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சாயப்பாய் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை எனக்கு ஏற்படுத்தினார். அது என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த பதிவு முடிவதற்கு உள்ள சொல்கிறேன். ஸோ எவ்வளவு அக்கறை அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க மேலே, அன்பே சாயில் சொல்லப்பட்ட அத்தனை விஷயத்தையும் கேட்குறவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு வரத்தை அவர் கொடுக்குறாரு அப்படின்றதையும் நான் உளமாற புரிஞ்சுக்கிட்டேன். கடவுளோட மிராக்கள் இப்படிதாம்மா நடக்கும். சாய்பாவோட மிராக்களை நினைச்சு பார்க்க அவ்வளவு அற்புதங்கள். நான் செய்யறதெல்லாம் ஒன்று தான். என் மனசை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அதனால எதை பற்றியும் நான் கவலைப்படலை. என்னை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஆராய்ச்சி பண்ணவும் இல்லை, யாரையும் சந்தேகப்படவும் இல்லை. ஏன்னா எதிரிகளை அவர் முறியடிப்பார், நல்லவர்களை என் கூட சேர்க்க வைப்பார். இதை தாண்டின இது எதுவுமே இல்லை. அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயத்தை மட்டும் நாம் நம்புகிறோம். கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ விஷ கிருமிகள் நம்மளை சுற்றி இருக்குது. அது மனுஷங்க ரூபத்தில் இருக்கலாம், இல்லை மிருக ரூபத்தில் இருக்கலாம், ஏதாவது ஒரு உயிரினத்தின் ரூபத்தில் அது நிச்சயமாக இருக்கலாம். இப்போ பைக்கில் போகிறோம், அந்த இடத்துலையும் ஒரு பாதுகாப்பு. ஒரு 2 daysக்கு முன்னாடி ஒரு இடத்துல நான் யூடர்ன் போடணும். அப்போ சட்டுன்னு கொஞ்சம் வண்டி லைட்டாக சீரிச்சு, டக்குன்னு பிரேக் பண்ணி அடிச்சிட்டோம். அந்த இடத்துல பாதுகாத்தது அவரு தான். ஸோ இது மாதிரி நிறைய பாதுகாப்பை நமக்கு பலப்படுத்திக்கிட்டே இருக்காரு. கவனத்தோடு இருன்னு நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்காரு. இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, என்னைக்கு நீங்கள் மனதார உங்களை சாயப்பா கிட்ட இணைக்கிறீங்களோ அப்போ. உங்களை இணைக்கணும், தனியாக இருக்காதீங்க.
கடவுளோட துணை இல்லாமல் வருங்காலத்தில் சிறப்பாக வாழ முடியாது. கடவுளோட துணை இருக்கும்போது மட்டும்தான் எது நல்லது எது கெட்டதுன்னே நமக்கு தோணும். அதை தாண்டின விஷயங்கள் எதுவுமே இல்லை. நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் நாம் இது சரி இது தப்புன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் யார் தெரியுமா? கடவுள். மனிதர்கள் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் சொல்லுவாங்க எப்பயுமே. அதை புரிஞ்சுக்கோங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இது சுயநலமாக இரு, உன்னோட வாழ்க்கைக்கு தேவையானதை அத்தனையும் நீ பாதுகாத்துக்கோ, இல்லைன்னா இந்த உலகம் உன்னை ஏமாத்திடுன்னு கேவலமான மட்டமான புத்தியை ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு சொல்லுவான். ஸோ இது நல்லதா கெட்டதா நமக்கு தெரியாது. புத்தி உள்ளவன் அவன் சொன்னால் நாம் செய்யணும்னு நாம் நினைக்கிறோம். இப்படி தான் போட்டி போட்டு ஒரு மனுஷனும் சுயநலத்தோடு இருக்காங்க. உன் வீட்டுக்கு சாப்பாடு இருக்குதா, உன் வீட்டுக்கு துணிமணி இருக்குதா, அடுத்தவன் வீட்டுக்கு இருந்தா என்ன இல்லைன்னா என்ன? அவன் அழுகுறானா அது அவன் விதி. அவன் அழுகுறானா அவன் திறமை இல்லாதவன், அவன் உழைக்க தகுதி இல்லாதவன். நான் நல்லா உழைக்கிறேன், என்கிட்ட சொத்து இருக்குது, நான் சுகம் இருக்குது, என் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு மற்றவனை கேலியும் கிண்டலும் பண்ணவனோட நிலைமை என்ன தெரியுமா? நிறைய பேரை நான் அன்பே சாயில் பல பேரோட வாழ்க்கையை கேட்டு இருக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். சாம்ராஜ்யத்தையே அடித்து தள்ளுது. சாம்ராஜ்யத்தை கட்டுறதுன்றது ரொம்ப நாளாகும், ரொம்ப கஷ்டம். ஆனால் அது இடித்து தள்ளுறது ஒரு நிமிடம் போதும். ஒரு சாய்ராமுடைய நிலையை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். நல்ல வெல் செட்டில்டு, ரொம்ப சந்தோஷம். அவர் உழைப்பின் மூலமாக தான் உயர்ந்தார். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. உழைப்பின் மூலமாக தான் உயர்ந்தார். யாரையும் ஏமாத்தலை, யாருக்கும் எந்த விதமான கெடுதலும் செய்யலை. இது அவரோட பாலிசி. உழைச்சாரு, முன்னேறினார், சொத்து வாங்கினார். அவருக்கு மொத்தம் 3 பசங்களுக்கு நல்லா படிக்க வச்சார். ஆனால் சொந்தத்தில் எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்கள ஏளனப்படுத்தினார், அசிங்கப்படுத்தினார். என்ன படுத்தினார் தெரியுமா? நீ எல்லாம் தகுதியே இல்லாத மனுஷன், நான் பாரு என்னுடைய குடும்பத்தை எந்த அளவுக்கு வச்சிருக்க, எனக்கு என்னோட ஒய்ஃபையும் எப்படி ராணி மாதிரி வச்சிருக்க, என்னுடைய குழந்தைகள் இளவரசர்கள் மாதிரி வச்சிருக்க, ஆனால் நீங்கள் உங்கள் குழந்தைய அப்படியே வச்சுக்கிட்டீங்க, உங்கள் மனைவியை அப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி அவ்வளவு கேவலமாக பேசி இருந்தார். அவர் என்கிட்ட சொன்னது இதெல்லாம். அதாவது இவருக்கு என்ன அப்படின்னா, உண்மையாக இருக்கும், உழைக்கிறோம், முன்னேறுறோம், யாரையும் ஏமாத்தலை. இதை தாண்டி இவருக்கு வேற எதையும் யோசிக்கலை. ஏன்னா இவர் கடவுள்கிட்ட இணைக்கலை, தன்னை கடவுள்கிட்ட இணைக்காம இருந்ததால் இவரா ஒரு சுய அறிவை ஏற்படுத்தி இப்படி தான் நம்ம இருக்கணும், இதுதான் புத்திசாலித்தனம் அப்படின்னு சொன்னார். அவர் பண்ணது ஒன்று, அடுத்தவனுக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல, அடுத்தவனை கேவலப்படுத்தினார் இல்லையா? அந்த கேவலப்படுத்தினதுக்கான விளைவு இன்னைக்கு குடும்பம் அவ்வளவு சிக்கல், அவ்வளவு பிரச்சனைகள். இந்த சிக்கல்களை கலைக்கிறதுக்கு இந்த ஜென்மம் நிச்சயமாக பத்தாதுன்னு சொல்லி அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் நான் பேசுகிற வரைக்கும் அவர் இந்த தப்பை தான் செஞ்சேன்னு அவருக்கு தெரியவே இல்லை. அவர் சொன்னதெல்லாம் நான் தான் யாரையும் ஏமாத்தல, நான் உழைச்சேன் இல்லை, முன்னேறினல்ல, முன்னேறி சொத்து பத்து வாங்கினேன், என்னோட மனைவியையும் குழந்தைகளையும் படிக்க வச்சேன், நான் ஒரு கஷ்டமும் படுத்தலை. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? என் வீடு மட்டும் சிறப்பாக இருந்தால் போதும், எதிர் வீட்டுக்காரன் அவன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவன் செத்து போனால் கூட நான் அவனை பார்த்து கவலைப்பட மாட்டேன், அவனை பார்த்து கோபந்தான் படுவேன். உழைக்காதவன், புத்தி இல்லாதவன், அறிவு இல்லாதவன், எதுக்கும் பயன்படாதவன், அவன் விதி, அவ்வளோதான். நாம் என்ன செய்ய முடியும்?
அப்படின்னு ஒரு வருத்தம் கூட இல்லாமல் அதுக்கு தாண்டி அவங்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இப்படி பண்ணும்போது யார் யாரை எந்தெந்த இடத்துல எப்படிலாம் நீ திட்டினியோ அது உனக்கே வரும். அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் சட்டுன்னு அடுத்த 5 நிமிஷத்தில் படிப்படியாக காணாமல் போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் கடவுளோட நாம் இணைக்கும் போது தான் இந்த விஷயங்களே தெரியும். இல்லைன்னா நம்ம இப்படி தான் இருப்போம். ஏன்னா ஒரு 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 புத்தி இல்லாதவன் இன்னொருத்தனுக்கு புத்திமதி சொன்னால் அந்த புத்திமதியும் முட்டாளாக தான் இருக்கும். அப்போ கடவுளோட சொற்களை எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குதுன்னு நினச்சி நாம் அதை முழுக்க ஒரு வரமாக நினச்சி அதை கேட்டு அதன்படி வாழ்ந்திருந்தாருன்னா இன்னைக்கு அந்த சாம்ராஜ்யம் அவங்க குழந்தைங்களும் அந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருப்பாங்க. ஃபைனலி அதுதான் பெரிய விஷயம். நான் என்ன சொல்லலை, மனைவிக்கும் கணவனுக்கும் 24 மணி நேரமும் சண்டை. அந்த 3 குழந்தைகளுக்கும் அவருக்கும் ஆகவே ஆகாது. எல்லாருமே படிக்க வேண்டிய வயசில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரூட்டை பிடிச்சிட்டாங்க. இந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு போனால் போதுன்ற மாதிரி வந்துட்டு அவரை தனி மரமாக்கிட்டாங்க. இப்போ யாருமே எனக்கு இல்லை, கூட எல்லோரும் இருந்தோம் ஒரு வார்த்தை அன்பாக ஆறுதலாக பேசுறதுக்கு கூட யாருமே இல்லைன்னு சொல்லி மிகப்பெரிய கண்ணீர் கதையோடு இருந்தார். அவர் மும்பையில் இருக்கார், நம்ம தமிழ் தான். மும்பையில் செட்டில்டு, வெல் செட்டில்டு, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் உடம்புல மன அழுத்தமும் நோயும் குடியும் அதை தாண்டின நிறைய விஷயங்களும் அவரை வாழ்க்கையை வாழ விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போது அவர் எதை நினச்சி ஃபீல் பண்ணுறாருன்னா, என்னோட மனைவியும் 3 குழந்தைகளும் ஆறுதலாக பேசினா போதும், எனக்கு நான் நல்லா இருப்பேன், இந்த கெட்ட பழக்கத்தை விட்டுடுவேன். ஆனால் என்னுடைய 3 குழந்தைங்களும் மனைவியும் எனக்கு ஆறுதலாக பேசலை, என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ நீ 4 பேருக்கு ஆறுதலாக பேசலை, அதனால் உனக்கு கடைசி காலத்தில் ஆறுதலாக பேசுறதுக்கு கூட ஆட்கள் உங்ககிட்ட இல்லை. புரியுதா? கர்மா சுற்றி அடிக்கும். கர்மா எதிரிக்குள்ள கண்ணுக்கு தெரியும் போதுதான் அடிப்பா, ஆனால் கண்ணுக்கு தெரியாமலே அடி பிரித்து மேயும் நம்ம கர்மா. அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாதான் எல்லா விஷயத்தையும் நாம் தெளிவாக செயல்படுத்த முடியுன்றதை நீங்கள் மறந்துடுறீங்க அடிக்கடி. அதனால தான் நான் சாயப்பாட்ட கேட்குறேன், என்ன சாயப்பா இவ்வளோ வரிகள், இவ்வளோ வார்த்தைகள், இவ்வளோ வீடியோஸ், இவ்வளோ ஆடியோஸ் கொடுக்குறோம், ஆனால் ஏன் சில மனிதர்கள் மட்டும்தான் தெளிவாக இருக்காங்க, பல மனிதர்கள் எங்கே ஏது என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, ஒருவேளை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம்தான் ஞானம் பிறக்கணுமா, அப்படிப்பட்ட கர்மா தான் இருக்குதானா? அதுக்கும் சாயப்பாவோட பதில் என்னென்னா, கர்மாலாம் இல்லைப்பா, அவங்க இப்போ தனக்கு எல்லாமே அறிவு மூலமாக பெறப்பட்டது, தன் திறமையால் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர்கள் மற்றவர்களை கேலியும் கிண்டலுக்கும் மனசில் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட தான் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஆயுட்காலமே முடிகிற நேரத்தில் இருக்குது. நான் என்ன செய்ய முடியும்? அதாவது 70 வயசு வரைக்கும் ஆஹா ஓஹோ, 70 தாண்டினதுக்கப்புறம் எல்லாமே போயிடுச்சுடா, கடவுளே நீ காப்பாத்துனா. நமக்கு இருக்கக்கூடிய வயசு ஒரு 10 வருஷம், அதுக்குள்ளே என்னத்தை சுகத்தை கொடுக்க முடியும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுக்க முடியும்? யோசிப்பாரு. கடவுளுக்கே கன்ஃபியூஷன். எப்போ நல்லா இருக்கும்போது வந்திருக்கலாம்லப்பா, உன்னை இன்னும் நல்லா ஆகியிருப்பனே, நீ எல்லாம் உன்னோட வயசை தொலைச்சிட்ட, உன்னோட ஏஜ் நெருங்கிடுச்சு, இப்போ நீ என்கிட்ட அதை கொடு இதை கொடுன்னு கேட்டால் நான் என்ன கொடுக்க முடியும்? நீ பண்ண பாவத்துக்கு இன்னும் 10 பிறவி எடுக்கணும். நீ பண்ண பாவத்துக்கு 10 பிறவி எடுக்கணும். ஏதோ போன ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணதால உனக்கு நீ யாருடைய கையையும் நம்பி இல்லாமல் உன்னோட கையை நம்புன. உன் கையை நம்பினது எவ்வளோ குத்தன்றது இப்போ உனக்கு தெரியுதா? ஸோ புத்தியை எங்கேயோ வச்சுட்டு அப்படின்னு. ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு விஷயங்களும்
அன்பே சாய் பதிவாக இருக்கட்டும், இல்லை வேறு நல்ல வார்த்தைகள் சொல்லக்கூடிய பதிவுகளாக இருக்கட்டும், கொஞ்சம் கவனத்தோடு கேளுங்க. இன்னும் சிறப்பாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்லை அன்பே சாய் ஆடியோ ரொம்ப பெருசாக இருக்குது, 30 நிமிஷம் 40 நிமிஷம்னா பரவாயில்ல, நீங்கள் கேட்க வேண்டாம். 10 நிமிஷம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் யாராவது ஒரு சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்க. சொல்கிறவங்க எப்படின்னு கேட்காதீங்க, சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனிங்க. அந்த வார்த்தைகள் நமக்கானது, நமக்காகவே உருவாக்கப்பட்டது. இதை நினச்சி கேளுங்க. ஓகேவா? நம்ம 30 நிமிஷம் 40 நிமிஷம் உங்கள்கிட்ட நேரமே இல்லைனாலும் பரவாயில்ல, வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு நாளைக்கு காலையில் ஒன்று, ஈவினிங் ஒன்று, நைட்டு தூங்கும்போது ஒன்று, ஏதாவது ஒன்று கேளுங்க. கேட்டுட்டு தூங்குங்க. அட்லீஸ்ட் நம்ம செயல்படுத்தலைனாலும் கேட்குறத வச்சுக்கலாமே. கேட்குறது என்னைக்காவது செயல்படுத்துவதற்கு பயன்படும் இல்லையா? அப்போது இப்படிப்பட்ட ஒரு உள்ளத்தை தான் நான் அன்பே சாயில எதிர்பார்க்குறேன். ஸோ நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஏற்படுத்தினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ நல்லது நடக்கும் தெரியுமா? ஆனால் பல பேர் பதிவுகளை பார்க்குறதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் பதிவுகளை பார்க்கலன்றதால வேறு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த விஷயங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தில் முடிகிறதுக்கு 100% வாய்ப்புகள் இருக்குது. அதனால் புரிஞ்சு நடந்துக்கோங்க. சாயப்பா என்ன மிராக்கல் எனக்கு ஏற்படுத்தினார்ன்றது நீங்கள் கமெண்ட்டில் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல, இப்போ நான் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் வரோம். எப்பயுமே அந்த கோயிலில் நான் மோஸ்ட்லி உட்கார மாட்டேன். சட்டன்னு முடிச்சுட்டு சில பேர் சொல்லுவாங்க கோயிலில் உட்காந்துட்டு தான் போயேன்ப்பா அப்படின்னு. ஏன்னா அந்த ஆஃபீஸ் ஹவர்ஸு அந்த டைம் இந்த டைமு இதெல்லாம் இருக்கிறதால காலையில் நம்மளால் டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியறது இல்லை. அதனால் சரி ஓகே நம்ம சொல்லிட்டோம் அன்பே சாயில் போகணும், அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுறோம். அர்ச்சனை பண்ணிவிட்டு வெளியில் ஒரு சின்ன சேர் மாதிரி இருக்கும், அங்கே உக்காந்துக்கிட்டு இருந்தோம். உக்காந்துட்டு இருக்கும்போது நானும் விஸ்வசாயி தான் போயிருந்தோம். உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த இதெல்லாம் எழுதி போட்டு அந்த செவுரு, காம்பவுண்ட் செவுரு, அந்த காம்பவுண்ட் செவரில் ஏதோ திருவாசகம் அது இதெல்லாம் சொல்லி எழுதிட்டு இருந்தாங்க. நானும் படித்தேன். நமக்கு ஒன்றும் புரியல, அந்தளவுக்கு நமக்கு புத்தி இல்லை அந்த தூய தமிழில் இருக்கிறதால. ஐயோ என்னமோ எழுதியிருக்காங்கப்பா, என்னென்னா தெரியல அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் ஆமாம் எனக்கும் ஒன்றும் புரியல, சரி என்னமோ வந்ததுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி படிச்சிட்ருந்தோம். இத்தனைக்கும் அந்த கோயிலுக்கு நாங்கள் என்னென்னா ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுன்னு தான் நினச்சோம். ஆனால் சிவன் கோயிலுக்கு போனால் கூட்டம் ஜாஸ்தி இருந்தது. இன்னும் மகா சிவராத்திரி இன்றைக்கு தானே, நேத்தேவா அப்படின்ற வாசல் இன்றைக்கா அப்படின்ற மாதிரி நினச்சி, இல்லை நாளைக்கு தான் இருக்கும், சரி கூட்டமாக இருக்குது, நீ பெருமாள் கோயிலுக்கு போயிடு, அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு. விஷ்ணு என்ன பண்ணார், நேராக இல்லை சிவன் கோயிலில் போய் நிறுத்திட்டார். பெருமாள் கோயிலுக்கு போப்பா, இங்கே வேண்டாம் அப்படின்னா, இல்லை இங்கே போயிட்டு வந்துடலாம், என்னமோ போகணும் போல் இருக்குது அப்படி. சரி அப்படின்னு சொல்லி போயிட்டு வெளியில் உட்காந்துட்ருக்குறோம், அதில் படிச்சுட்ருக்குறோம். டக்குன்னு பார்த்தா அந்த காம்பவுண்ட் செவத்துக்கு மேலே அது இப்போ நினச்சா கூட என்னால் அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது. அன்பே சாய்க்கு சாயப்பா நிகழ்த்துகிற அதிசயம் இதுதான். ஏன்னா சொல்கிறத செய்யக்கூடியவர்களுக்கு அதிசயமும் அற்புதமும் இயல்பாக நடக்குது, ரொம்ப இயல்பாக நடக்குது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா சிவன் மற்ற எல்லா சாமியும் இருக்கும். நானே அந்த ஐயர்கிட்ட கேட்டேன், இங்கே சாய்ப்பா சாரி அவர்கிட்ட பாபா தான் சாய்பாபா வைக்கலாம் இல்லைங்க, வச்சா நான் கரெக்டாக இருக்குல்ல, இல்லைங்க வைக்கலாங்க, அது நிறைய பேர் கேட்குறாங்கங்க அப்படி இப்படி போட்டு இழுத்தார். சரி ஓகே நோ ப்ராப்ளம், நீங்கள் போட்டு இழுக்கிறதுலே தெரியுது, நீங்கள் இவ்வளோ தூரம் இழுத்தா அவர் வரப்போகிறாரு அப்படின்னு இது பண்ணி உட்காந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம ஏரியா பக்கம் சாயப்பா கோயிலே இல்லை, ஒரே ஒரு கோயில் இருக்குது. அந்த சாயப்பாவை பார்க்கும்போது அங்கே இருக்கிற ஐயருங்களை ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்கன்ற தாட்டு வருது. அப்போ அவங்க மேலே நான் கோவப்படக்கூடாதுன்றதுக்காகவே நான் இருக்கிற அந்த சாயப்பா கோயிலுக்கு நான் போகிறதே கிடையாது. ஏன்னா அதில் போனால் அந்த பழைய தண்ணி, தீர்த்த தண்ணி என்னைக்கோ வச்சது, அங்கே இருக்கிற மேதாவிகள் அந்த தீர்த்த தண்ணியை எடுத்து கொட்டுறதுக்கு கூட தெளிவில்லை. காஞ்சி போன மாலை சிலை ஒரு 4 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு காஞ்சி போன மாலை. போன வாரம் வியாழக்கிழமை போட்டிருப்பாங்க அப்படி இருக்குது. அடுத்த நான் ஐ திங்க் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை போன 1 வருஷத்துக்கு முன்னாடி போனது.
அந்த காஞ்சி போன மாலையை கூட மாற்றலை. அங்கே இருக்கக்கூடிய தீர்த்த தண்ணி அந்த கரை படிஞ்சிருக்குது. அந்த இடத்துல ஒட்டடை அந்த பூவெல்லாம் அவ்வளோ கேவலமாக, அந்த அழகு மூஞ்சி யார் சாய்பாவோட ஃபேஸு, அந்த அழகு ஃபேஸு, அந்த அற்புதமான ஃபேஸு பார்க்குறதுக்கே அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. ரொம்ப ஃபீல் ஆச்சு, உண்மையிலே சொல்ல ரொம்ப ஃபீல் ஆச்சு. அப்போ வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்ட வந்து என்னங்க இது நான் கேட்டால் அவங்க பதிலே சொல்ல, அவர் பாட்டுக்கு முறைச்சிக்கிட்டே போகிறாரு. இப்போ சாமி இங்கெல்லாம் வேண்டாம், நம்ம வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், இங்கே வந்து கோவப்பட்டு நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம், சாய்ப்பா ஒன்று நீ தான் காப்பாற்றிக்கணும், என்னால் முடியல அப்படின்னு சொல்லி வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு தடவை போனால் நல்லா வச்சுருந்தாங்க, பரவாயில்லையாக இருந்தது. ஏன்னா அது முக்கியமான ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஃபோன் பண்ணி சொன்னோம், நம்ம இப்படி வச்சுருக்காங்கண்ணா. அப்படிங்களா அப்படிங்களா அப்படிங்களான்னு சொல்லி அப்புறம் மறுபடியும் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி போகும்போது அவர் நீங்கள் தான் ஃபோன் பண்ணி சொன்னீங்கள்ல, நீங்கள் தானே அன்பே சாய் தானே நீங்கள்? ஆமாங்க, ரொம்ப நன்றிங்க, யாருமே இங்கே வந்து சரியாக சொல்லிங்க, எத்தனை பக்தர்கள் வந்து இப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலைங்க அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து எனக்கு இங்கே ரொம்ப கஷ்டம், ஐயோ சாய்பா கோயில் இல்லையே இல்லையே இல்லையே. அப்போ வந்து உட்காந்து பேசிகிட்ருக்குறோம், நானும் விஷ்ணுவும் பேசிட்டு வந்து படிச்சுட்ருக்குறோம். மதில் மேலே ஒரு சும்மா ஒரு அரை அடியில் யார் சாயப்பா, ஏதோ ஒரு நல்ல ஆத்மா வீட்டில் ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாருன்னு சொல்லி அவரை காம்பவுண்டு செவுத்து மேலே உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க போல். இது என்னென்னா விஷ்ணு வந்து அங்கே அது என்னமோ நம்மளால் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. என்ன நம்மளால் உட்காந்துட்ருக்காருன்னு சொல்லணும்னு பார்த்தா சாயப்பா இருங்க போய் பார்க்குறேன்னு சொல்லி, அது ரொம்ப இருட்டு, அந்த வெள்ளை செவுத்துக்கு மேலே வெள்ளையா, நான் இப்போ வந்து டிபியில் வரும் பாருங்கள், அதில் சாரி அது இதில் ப்ரொஃபைலில் வரும், அதில் வந்து வெள்ளையா, வெள்ளை செவுத்துக்கு மேலே வெள்ளையாக இருந்தால் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியல. இவர் போய் பக்கத்தில் ஒவ்வொரு ஸ்டெப் போய் பார்க்குறோம், அப்படியே போய் தூக்கிட்டு வர்றாரு. சாயப்பா குட்டி சிலையில் நாங்கள் உட்காந்துட்ருக்குறோம். அந்த இடத்துல வந்து என்றைக்குமே உட்கார மாட்டோம், அந்த கோயிலில் எப்பயுமே அந்த கோயிலில் உட்கார மாட்டோம். கிட்டத்தட்ட 15-16 பெஞ்சஸ் இருக்குது, ஸ்டீல் பெஞ்சஸ் இருக்குது. நான் நேராக போய் அந்த இடத்துல உட்கார்றேன். நான் உட்கார்றதுக்கு ஸ்ட்ரைட்டாக காம்பவுண்ட் சவர், அந்த காம்பவுண்ட் சவரில் குட்டியோண்டு சாயப்பாவுடைய சிலை. என்ன சொல்ல முடியும் உங்களால் சொல்லுங்கள்? எவ்வளோ பெரிய மிராக்கள்! அது அன்னைக்கு தான் யாரோ இருந்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அடுத்த நாளில் கண்டிப்பாக வந்து கோயிலில் இருக்கிறவங்க யாராவது பார்த்துருப்பாங்க, அதை வந்து ஓரமாக எங்கேயாவது வச்சுருப்பாங்க. அந்த சிலையை பார்த்த உடனே எனக்கு கண்களில் வந்து இருந்த கண்ணீர் உடம்பெல்லாம் மீசிலுத்துருச்சு. ஏன்னா எப்படி இது நடக்குது, எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம், எவ்வளோ பெரிய ஒரு அற்புதம். அப்போ அந்த கோயிலுக்கு நல்ல யோசிச்சு பாருங்க, அந்த சிலையை ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, அந்த சிலையை வச்சு சாமி கும்பிட்டு இருக்காங்க, பிரச்சனை தீருன்ற நம்பிக்கையில் பூஜை. நம்ம முந்தானத்து கூட ஒரு விஷயம் சொன்னோம், என்ன சொன்னோம்? சாய்பாவோட ஃபோட்டோ முன்னாடி சென்டராக இருந்தது, அதுக்கப்புறம் கீழே வந்துடுச்சு, எப்படி வந்ததுன்னு தெரில, சாய்ராம் அப்படின்னு ஒருத்தவங்க ஒரு அம்மாவோடைய புலம்பல். அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, நீங்கள் வைக்காம வேறு யார் எங்கே வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அது போல். அப்போது சாயப்பா சிலையை வாங்கி பயபக்தியோடு அந்த குடும்பம் சாமி கும்பிட்டு இருக்குது. கும்பிட்ட குடும்பம் பிரச்சனைகளை வச்சு தான் கும்பிட்டுருக்குது. கும்பிட்ட உடனே ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்னு நினச்சிருக்காங்க, ப்ராப்ளம் சால்வ் ஆகலை. உடனே இருக்கக்கூடிய சில அதிபுத்திசாலி கொண்ட மனிதர்கள், நம்ம சாய்பாபாவை நீ வணங்கினா பிரச்சனை கொடுப்பாங்க, சோதனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடியவர்கள் சொல்ல இவங்களுக்கு அந்த சாமியை எங்கே கொண்டு போய் சாய்பாவோட சிலையை எங்கே கொண்டு போய் வைக்கிறதுனே தெரியல. அப்போ பாருங்கள், செவ்வாய்க்கிழமைக்கு கோயிலுக்கு போன்னு சொல்லி என்னைக்கு திங்கக்கிழமை கொடுத்த ஆடியோவில் நம்ம கொடுக்குறோம். அப்போ நான் கோயிலுக்கு வர்றது தெரிஞ்சு இது சேர வேண்டிய இடத்துல தான் சேரணும், அங்கே தான் நான் போகணும்னு சொல்லி அவர் வந்து இவர் வெளியில் வந்தவுடனே நீ என்ன பார்த்துக்கிறது, என் பையனுக்கு ராஜ மரியாதை பண்ணுவா அப்படின்னு சொல்லி, இது வந்து 4வது சிலை நான் பப்ளிக் பிளேஸ்லேருந்து எடுத்ததில்லை. ஒன்று வீட்டுக்கு முன்னாடி ஒரு புல் இடத்துல வந்து வச்சுருந்தாங்க, அது ஒன்று. 2வது நம்ம செக்யூரிட்டி அண்ணா வந்து சந்தோஷ் இது மாதிரி வந்து வெளியில் வந்து ஒரு சிலை ஒன்று இருந்தது, டக்குன்னு உங்கள் ஞாபகம் வந்துச்சு,
நான் வந்து ஒரு மளிகை கடையில் உட்காந்துருப்பேன், அங்கே தான் அந்த சிலை இருந்ததுன்னு சொல்லி அவர் ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இன்னொன்றும் அவரே எடுத்து வந்து, இது எங்கெங்க இருந்ததுன்னா இது ஒரு வீட்டுக்கு முன்னாடி தூக்கி போட்டாங்க, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அப்படின்னாரு. 3 இப்போ கோயிலில் பார்த்தா 4வது சிலை. அப்போது என்ன அர்த்தம்? என்ன இப்போ என்னென்னா, ஒரு வயசானவரை வந்து வெளியில் தள்ளின உடனே வயசானவர் என்ன பண்ணுவார், நீ என்ன விடுறது, எனக்கு என் பையன் இருக்கிறான், அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டார். இப்போ நான் பார்த்துக்கிட்டாலும் ஒன்று தான். அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாயப்பாவோட உண்மையான குழந்தைகள், ஏன் உண்மையான குழந்தைகள் அதையும் சொல்லி கேட்டுக்கோங்க. அன்பு வைக்கிற குழந்தைகளை பற்றி தான் நான் பேசுகிறேன். அதாவது பிரச்சனைகளுக்காக கடவுளை வணங்குறவங்கள நான் பேசலை. உண்மையிலேயே அன்பு வைத்திருக்கிறவர்கள் தான் சாயப்பட உண்மையான குழந்தைகள். அப்படி அன்பு வைக்கலைன்னா அன்பு வைக்க முயற்சி பண்ணுங்கள், ரைட்? ஸோ அன்பு வைத்திருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன நான் பார்த்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் சரி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ கூட சாயப்பாவுக்கு நிறைய பேர் கொரியர் பண்ணுறீங்க. இந்த வீட்டு அட்ரஸ் எப்படி கிடச்சதுன்னு தெரியல, ஆஃபீஸ் அட்ரஸ் எப்படி கிடச்சதுன்னு தெரியல. எல்லாம் அவருக்கு துணிகள், ஏற்கனவே அவருக்கு பீரோ வாங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது. பீரோ ஃபுல்லாக லாக்கு. இப்போ இன்னொரு ஒரு பெரிய பீரோ ஒன்று வாங்கணும் போல இருக்குது. சும்மா துணிங்களாம் வருது, 3 துணி 4 துணி 5 துணி. தம்பி தான் அவர் சிலை வந்து 1.5 அடி தான். நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதால அது நிறைய பெரிய அடியாக இருக்கும் போல இருக்குது. அதை வந்து 4ஆக மடித்து 5ஆக மடித்து பின்னை போட்டு 4-5 பின்னை போட்டு சருகை உங்களுக்கு தரிசனத்தை கொடுக்குறது ரொம்ப இதாக இருந்தது. ஏன்னா நீங்கள் விருப்பத்தோடு செய்கிறீங்க, அன்போடு செய்கிறீங்க, அதனால் நான் வந்து வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, நான் பார்த்துக்கிட்டாலும் ஒன்று தான், நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் ஒன்று தான். அந்த தட்டை தான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மிராக்கல் எப்படி நடக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போது சாயப்பாவோட விருப்பத்தின்படி தானே இங்கே ரூல்ஸ் எல்லாமே நடக்குது. அவருடைய விருப்பம் இல்லாமல் இங்கே எதுவும் நடக்கலைல்ல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் செய்கிறது செய்யாததை பொறுத்து உங்கள் கர்மா அமையுது. நீங்கள் நல்லா இருக்கணும், இப்போவே உங்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும், உங்களுடைய கர்மாக்கள் அழியணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? அது இப்போ வரைக்கும் நீங்கள் செய்யலை. எப்போ செய்வீங்க தெரியுமா? எல்லாம் போனதுக்கப்புறம் செய்வீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஏற்கனவே ஒரு இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை ரொம்ப வருஷமாக கட்டி இடிக்கிறதுன்றது 5 வருஷத்தில் கடன்னு வந்துருச்சு. அதே போல் நம்ம வாழ்க்கை வந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கை என்னைக்கும் செமையாக இருக்கணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா